Hello friends, 30 days weight loss challenge intermittent fasting 16:8 அந்த ரேஷியோவில் டே 14ஓட டயட் மீல் பிளான் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டெய்லியுமே மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு வாக்கிங் போவேன். ஆனால் பாஸ்ட் 2 டேஸாக ஓணம் பர்த்டே அப்படின்னு நல்லா ஆட்டம் போட்டேன்னா செம்ம டயர்டு. மார்னிங் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஒரு 6:15 போல் தான் எழுந்திரிச்சேன். அதனால இன்றைக்கி வாக்கிங் என்னால் போக முடியலை. அது மட்டும் இல்லை, 2 நாளாகவே ரொம்ப ஹெவியாக ஃபுட்ஸ் எடுத்ததுனால எனக்கு வெயிட்டும் 1 கிலோ ஏதாச்சும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நான் ஸ்வீட் எல்லாம் வேறு எடுத்திருந்தேன். இப்போ வெயிட்டிங் மிஷின் நமக்கு உடஞ்சதுனால எவ்வளோ வெயிட்டு அப்படின்னு கூட பார்க்க முடியலை. நான் சீக்கிரமாக வாங்கிட்டு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். போன 2 நாள் ரொம்ப ஹெவியாக ஃபுட் எடுத்ததுனால லஞ்சு தான் ஸ்ட்ரைட்டாக. அண்ட் இன்றைக்கி ஒரு 2:30 போல் கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சு. இதை பற்றி வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் ப்ரௌனி எடுத்துக்கிட்டேன். அண்டு லாஸ்ட் மீலாக இன்றைக்கி டின்னருக்கு ஒரு சப்பாத்தியும் கொஞ்சம் தக்காளி தொக்கும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இனி இப்படி தான் இந்த டே போச்சு. இனி இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் சாப்பிட்ட ஃபுட்டோட ரெசிபீஸ் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு சிம்பிளாக வாழைக்காய் போட்டு பொரியல் பண்ணி கேர்டும் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். வாழைக்காய் பொரியல் பண்ணுறதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். 2-3 பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில், அக்கா நீங்கள் டெய்லி உங்கள் வெயிட்டை அப்டேட் பண்ணால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக போட்ட வீடியோவில் என்னோடய வெயிட்டிங் மிஷின் உடஞ்சி போச்சு அப்படின்னு ஷேர் பண்ணியிருப்பேன். பட் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தவங்க அந்த வீடியோ பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. அவங்க தான் கேட்குறீங்க போல். அது உடஞ்சதுனால தான் நான் அப்டேட் பண்ணலை. நான் வித்தின் எ வீக்குக்குள்ளாடி நான் ஒரு புது வெயிட்டிங் மிஷின் வாங்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு டே பை டே டெய்லியுமே அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? வேறு கமெண்ட் பாக்ஸில் ரீசெண்டாக எனக்கு டயட் ரிலேட்டடான டவுட்ஸ் வரல. என்னோடய பர்த்டே அப்படிங்கிறதுனால நிறைய விஷஸ் தான் வந்துச்சு. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ரெசிபி பண்ணுறது போர் அடிக்கும்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வாழைக்காய் பொரியலுக்கு வாழைக்காவை நல்லா பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருப்போம். தண்ணியில் போட்டு வச்சா வாழைக்காய் பிளாக் கலரில் ஆகாது. இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சிம்பிளான டிப்பு. தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு பக்கம் அதை பொரியல் பண்ணுறதுக்கு பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு அது காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அவ்வளோவும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வாழைக்காய் பொரியல் உங்களுக்கு ஒன்று ஒன்றா உதிரியாக இருக்கிற மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சிங்க அப்படின்னா உதிரியாக சூப்பராக கிடைக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் குலைவாக கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் குலைவாக கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி சாப்பாடு கூட வேறு குழம்பு எதுவும் இல்லாததுனால நான் கொஞ்சம் குலைவாக தான் எடுக்க போகிறேன். அதனால் தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா பொரியலோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கோகனட்டை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி போட போகிறோம். அதுக்கு கோகனட், அது கூட மிளகுத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகம், ஒரு பல் பூண்டு இவ்வளோ ஆட் பண்ணி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வாழைக்காய் ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் வேக விட போகிறோம். மறுபடியும் வேகும்போது இந்த கோகனட் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிருக்கணும். அண்டு மிச்சம் 1/4 பாகம் வாழைக்காவும் வெந்திருக்கணும். அண்ட் இது சூப்பராக ஃபைனலாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே 12 o'clock என்னோடய லஞ்சையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ஈவினிங் பண்ண தக்காளி தொக்கோட ரெசிபி என்னோடய ஸ்டைலில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கூடவே 2 வெங்காயம், ஒரு பல் பூண்டு அண்ட் அது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு அண்ட் அந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி தொக்கு அப்படிங்கிறதுனால தக்காளி ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணியிருக்கேன்.
தக்காளி வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் இன்னொரு பக்கம் சப்பாத்தியும் அப்படியே போட்டாச்சு. எனக்கு சப்பாத்தி அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது, அதுதான் அதை ஷேர் பண்ணலை. அண்ட் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா ஆட் பண்ணி அந்த மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகும். அப்படி தான் இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 o'clock போல் டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அண்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே லஞ்சுக்கும் டின்னருக்கும் இன்பிட்வீன் டைமில் கொஞ்சம் சாக்லேட் ப்ரௌனி எடுத்திருப்பேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளாடி போய் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, பாஸ்ட் 2 days-ஆக பர்த்டே, ஓணம் இப்படி ஃபங்க்ஷன் மூட்லே போனதில் டயட் பற்றி ரொம்ப கான்ஷியஸாக இல்லாமல் ஓணம் சதியால எல்லாம் பாயசம் எல்லாம் நிறைய குடிச்சிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக சுகர் எடுத்துக்காமல் சடனாக வந்து சுகர் சாப்பிட்டதும் மறுபடியும் கிரேவிங்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நேற்றுக்கு இந்த சாக்லேட் ப்ரௌனி பார்த்ததும் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலை. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்நாக் பார்த்து டெம்ப்ட் ஆகுது அப்படின்னா அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்காமல் டக்குன்னு அதில் ஒரு பைட் எடுத்து சாப்பிட்ருங்க அப்படின்னு. அதே தான் நானும் ஃபாலோ பண்ணேன். அது நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு சின்னதாக ஒரு பைட்டு நான் அந்த கட் பண்ணி எடுத்திருக்கேன்ல, அதுலேயுமே கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அதில் பேலன்ஸை ரூம்மேட்ஸ் தான் சாப்பிட்டாங்க. ஸோ அதில் கொஞ்சமாக சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் டே 14 வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் நம்ம டயட் பற்றி, வெயிட் லாஸ் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நீங்கள் கொடுத்துட்ருக்கிற ஒவ்வொரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் லைக்ஸும் தான் என்னை வந்து அடுத்தடுத்து மோட்டிவேட் பண்ணி டயட்டை இன்னும் கிவ் அப் பண்ணாமல் பரவாயில்ல கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு வச்சுட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு உங்களை டே 15ஓட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.